Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, சோ அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் உங்களுக்கு மிஸ் பண்ணாம வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு சிங்கிள் சாரில வந்துட்டு மாமா டாட்டர் காம்போ ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பிளைனா ஒரு பிளாக் கலர்ல இந்த மாதிரி லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன். டபுள் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். 4 லேயர் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோல்டட் எட்ஜ்ல வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த மாதிரி ஷோல்டர் விட்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து டாட் பண்ணிக்கிறேன். நெக்கோட விட்த் வந்து 2 இன்ச்சஸ்க்கு டாட் பண்ணிக்கிறேன். நெக்கோட டெப்த் வந்துட்டு 2.5 இன்ச்சஸ்க்கு டாட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நீட்டா ஒரு பானைக்கு போட்டுக்கலாம். ஸோ பானைக்கு வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா ஒல்லியா இருக்க குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் குண்டா காமிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பானைக்கு வந்து ப்ரிஃபர் பண்றேன் ஒல்லியா இருக்க குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ ஷோல்டர் வித் பாயிண்ட்ல இருந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 5 இன்ச்சஸ்க்கு டாட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டாட்டுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் தான் செஸ்டோட விட்டு. ஸோ நான் வந்து ஒரு 8 இன்ச்சஸ் டாட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் டாட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இப்போ மேலே அந்த ஷோல்டர் இருக்குல்ல, அங்க இருந்து கீழே வெயிஸ்டோட ஹைட் வந்துட்டு 9 இன்ச்சஸ்க்கு டாட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நேரம் சைடில் இருக்க அகலம் வந்துட்டு வெயிஸ்டோட விட்டு. ஸோ அது வந்து ஒரு 7 இன்ச்சஸ் எனக்கு போதும். பட் நீங்க டாட் பிடிக்க போறீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சஸே கூட நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை நீட்டா ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சாரீ வந்துட்டு நெட்லயே கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சாரீ நான் மீஷோல வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் ஒரு 200-250க்கு பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ரொம்ப லாங் பேக் பண்ணது. ஸோ நான் வந்து மாமோட ட்ரெஸ் கட் பண்ணும்போது நான் சொல்றேன். ஸோ மாமோட ஸ்கர்ட் வந்து கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்ஈவனா இருந்துச்சு, நான் அதை வந்து ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் வந்து எனக்கு 14 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ 14 இன்ச்சஸ்க்கு நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க போறேன். ஏன்னா இதுக்கு கீழே இந்த மாதிரி ஃப்ரில் தான் நம்ம அட்டாச் பண்ண போறோம் பாட்டம்ல. ஸோ அதுக்கு லைனிங் தேவையில்லை, ஜஸ்ட் சாரி பீஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாரி பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு அதே சேம் அளவுக்கே நான் வந்து இந்த மாதிரி சாரி பீஸும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு தனியா பேக்குக்கு தனியா இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டையும் ஃப்ரண்ட்டுக்கு தனியா பேக்குக்கு தனியா நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனித்தனியா. இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக் தனியாக கட் பண்ணியாச்சு. இதோட ஹைட் வந்து 14 இன்ச்சஸ் இருக்கு. இதுக்கு கீழே ஒரு 8 இன்ச்சஸ்க்கு நான் வந்துட்டு கீழே ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இந்த மாதிரி 8 இன்ச்சஸ்க்கு நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றோம்னா, நம்ம எல்லா மாம் ட்ரெஸ்ஸும் கட் பண்ணது போக ரிமைனிங் இந்த மாதிரி ஒரு லென்த்தா ஒரு பீஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம 8 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி கீழே ஃப்ரில்லுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அகலம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க வந்து வச்சுக்கோங்க. அதை நீங்க கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஹைட் மட்டும் 8 இன்ச்சஸ்க்கு நீங்க அட்டாச் பண்றதுக்கும் சேர்த்து ஒரு 8.5 இன்ச்சுக்கு நீ இந்த மாதிரி டாட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் மாமோட ட்ரெஸ்ஸும் ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்க கிளாத்ல தான் இந்த மாதிரி குழந்தைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ மாமோட ட்ரெஸ் ப்ரிப்பேர் பண்ற போது நான் உங்களுக்கு காட்டுறேன், ஹோலா காமிக்கிறேன் எப்படி நான் வந்து என்னென்ன மாதிரி லே பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீஸ்ல நான் டாப் பீஸ்க்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்க இந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, இதுல இருந்து தான் நம்ம ஸ்லீவுக்கு 3 ஃப்ரில் லேயர் ட்ரை பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா அந்த பீஸ்ல தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ லைனிங்கோட பாட்டம் இருக்குல்ல, அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணது போக மேல இருக்க பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸர் பக்கத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கிறேன். இதோட அளவு வந்து நம்ம வெயிஸ்டோட அளவு வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த 8 இன்ச்சஸ் கிளாத் இருக்குல்ல, அதோட கீழே பாட்டம் வந்து சீல்டா இருக்கு. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம சாரி பீஸ்லயே நம்ம ஸ்கர்ட் பீஸ் 2 கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல இந்த மாதிரி குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதுலையுமே நம்ம ப்ளீட்ஸ் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அளவு எப்படி இருக்கணும்னா வெயிஸ்டோட அளவுக்கு கரெக்டா இருக்கணும். ஸோ மாமன் டாட்டர் காம்போ ரொம்ப சூப்பர், மாமுக்கும் ரொம்ப சூப்பரா நம்ம வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ டெஃபினட்டா நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் வீடியோஸும் பாருங்க. டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி மேல வந்து ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். இதோட கீழே எண்டு இருக்குல்ல, அது வந்து ப்ளீட் வைக்காம இருக்கு இந்த மாதிரி.
ஸோ இதுக்கு மேல இந்த மாதிரி இந்த 8 inches கிளாத் இருக்குல்ல, அதுல ஒரு சைடு வந்து பார்டர் சீல்டா இருக்கு, இன்னொரு சைடுல வந்து ரா எட்ஜா இருக்கு. அந்த ரா எட்ஜா இந்த மாதிரி ஸ்கர்ட் பீஸுக்கு மேல வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ப்ளீட்ஸ் வந்து அங்கங்க வச்சு இந்த மாதிரி ஃப்ரில் வந்து ரெடி பண்ணிக்க போறோம். ரொம்ப நீட்டா இருக்கும். டெஃபினட்டா இந்த மாடல் வந்து நீங்க சாரி பீஸ்ல டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஒரு பேர் தான் நான் காட்டுறேன். ஸோ இன்னொரு பேரும் நீங்க இதே மாதிரி நீட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அங்கங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கிளாத் கிடைக்கலன்னா அங்கங்க ப்ளீட் வச்சு எடுத்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நீட்டா தான் இருக்கும். இல்ல நிறைய கிளாத் இருக்கு அப்படின்னா நீங்க அப்படியே குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சூப்பரா இருக்கும். ஸோ டெஃபினட்டா நீங்க வந்துட்டு இந்த மாடல் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம 3 layers குர்த்தி கூட ரெடி பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு வெட்டிங் கவுனு. ஸோ அந்த வீடியோ வந்து டெஃபினட்டா இருக்கும் நம்ம சேனல் பேஜ்ல, டெஃபினட்டா விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அந்த நெட் எம்ப்ராய்டரி கிளாத் இருக்குல்ல, அதுக்கு மேல லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த பானைக்கு இருக்குல்ல அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கார்னர்ஸ் வருதோ அங்கெல்லாம் நீங்க ப்ராப்பரா நீர்ல டிராப் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணணும். இந்த லைனிங் பீஸ் அப்படியே ராங் சைட்ல பரட்டி போட்டுட்டு இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப சூப்பரா 3 ஃப்ரில் லேயர்ஸ் நம்ம பண்ண போறோம். ஸோ டெஃபினட்டா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கண்டிப்பா செக் பண்ணுங்க. இப்போ இந்த லைனிங் பீஸையும் அந்த சாரி பீஸையும் ஒன்னா வச்சு அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் நீட்டா கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டா வந்துட்டு டாப் பீஸ் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் கிட்ட 2 டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாப்போட சென்டர் கிட்டையும் டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு அகலத்துக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு யோக் டிசைன் மாதிரி பண்ண போறோம். யோக் இல்ல, கொஞ்சம் ஃப்ரில் டிசைன் மாதிரி பண்ண போறோம். உங்களுக்கு எந்த அகலத்துக்கு எந்த ஹைட்டுக்கு வேணுமோ இந்த மாதிரி நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப டாப் பீஸ் கட் பண்ணது போக கீழே வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விடுவோம்ல, ஸோ அதுல இந்த மாதிரி ஒரு 2 inch அகலம் இருக்க மாதிரி எனக்கு கிளாத் வந்து கிடைக்குது. ஸோ இதை அப்படியே நான் வந்து அந்த 2 inches 2 கிளாத் ரெடி பண்ணால ஒரு பெரிய கிளாத்தா தான் நமக்கு தேவைப்படுது. உங்களுக்கு குட்டி குட்டி கிளாத்தா இருந்தா கூட ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வச்சு அட்டாச் பண்ணிட்டு நல்ல பெரிய லென்த்தான கிளாத்தா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல ப்ளீட் வச்சுட்டு நீட்டா ஒரு டிசைன் வந்து வைக்க போறோம். இப்போ நம்ம டிரா பண்ணி விட்டோம் பாத்தீங்களா, ஸோ அதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி அந்த லென்த்தா ஒரு 2 inch அகலம் வச்சுட்டு லென்த்தா ஒரு கிளாத் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, அதை இந்த மாதிரி ப்ளீட் வச்சுட்டு அந்த கிளாத்தோட சென்டரா ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இப்போ 2 inch கிளாத்னா அந்த 1 inch தானே சென்டர், அந்த நான் கார்னர்ல ஸ்டிச் பண்ணல, அப்படியே சென்டரா ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி வேஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும் பண்ணல, பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஸோ இந்த டிசைன் வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க வேஸ்ட்ல இருந்து மேல ஒரு 2 inch தூக்கி வச்சுட்டு நீங்க இந்த டிசைன் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கர்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கட் ஆயிடும்ல, ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ அகைன் அதே மாதிரி நம்ம பேக் பீஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஹூக்கு மட்டும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்டா அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க சாரி பீஸ்ல. இப்போ இந்த 2 சாரி பீஸையும் லைனிங் பீஸையும் ஓப்பன் பண்ணி விட்டு இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஃப்ரண்ட் பீஸ் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நடுவில் வைக்கும்போது சாரி பீஸும் அதாவது நல்ல பக்கமும் ஒண்ணுக்கு ஒன்று பாக்குற மாதிரி வச்சுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நீட்டா வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன். நீங்க டெஃபினட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம இந்த லைனிங் பீஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாத்தையும் ராங் சைட்ல திருப்பி விட்டுட்டு நீட்டா உதறி எடுத்தீங்க அப்படின்னா பேக் பீஸ்க்கு மேல நீட்டா ஒரு ஃபோல்டட் எட்ஜஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதுக்கு மேல நம்ம நீட்டா அந்த ஹூக் பாயிண்ட்ல இருக்குல்ல, அதாவது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நீங்க நீட்டா வந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். டாப் ஸ்டிச் போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஷோல்டர் லென்த் வந்துட்டு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹூக்குக்கு மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே இன்னொரு ஷோல்டரோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு சீல்டு மெத்தட் பண்றோம். இப்போ நம்ம ஷோல்டர் கிட்ட ராங் சைட்ல உள்ள பிசுறு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது நீங்க ஒரு ஷோல்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நெக் வெளியே வந்து இன்னொரு ஷோல்டர்லாம் ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கும் எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒன்னா வச்சு அட்டாச் பண்ணிட்டு. ஸோ சென்டரா மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சுத்தி பா ஷேப்ல நம்ம வந்து ஃப்ரில் அட்டாச் பண்ணிட்டு சென்டரா இருக்க கேப்ல இந்த மாதிரி அங்கங்க ஃபெவிக்ரில் க்ளூ வச்சிருக்கேன் நான். ஸோ அதை பேஸ்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் இருக்கு, ஸோ அதை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ நல்லா இருக்கும் இந்த டிசைன் அப்படின்றதுனால. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும். இந்த மாதிரி நீங்க ஆம்ஹோலோட வளைவு இருக்குல்ல, அதை வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ல இருந்துட்டு ஆம்ஹோலோட வளைவு எனக்கு 5 inches வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அந்த ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் பீஸை டபுள் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். 4 லேயர் இருக்கு. அது இந்த மாதிரி
கார்னர்ல வச்சுட்டு நம்ம அந்த ஆர்ம்ஹோலோட அளவு எங்க மீட் ஆகுதோ அங்க 2 டாட் வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிக்கலாம். 5 inches டாட்டுக்கு நான் சர்க்கிள் பண்ணிக்கிட்டு அந்த மேல இருக்க குட்டி சர்க்கிள் இருந்துட்டு 5 inchesக்கு இந்த மாதிரி நான் அவுட்டர் சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்க போறேன். நம்ம ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அந்த ஆர்ம் ஹோல் வளைவு வரைஞ்சு விட்டோம்ல, அதை வந்து நீங்க அப்படியே மெஷர் பண்ணிக்கணும். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி இப்போ 5 inchesக்கு குட்டி சர்க்கிள் இருந்து கீழே அவுட்டர் சர்க்கிள் வந்து 5 inches லென்த்துக்கு கட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி 3 inches 7 inches அந்த மாதிரி நான் வந்து இன்னும் 2 லேயர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் சேம் இதே ப்ரொசீஜர் தான். அந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அந்த அளவை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி அவுட்டர் சர்க்கிள் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ 3 inches 5 inches 7 inches இந்த மாதிரி 3 லேயர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லீவ்ல வந்து நம்ம ஃப்ரில் வந்து அட்டாச் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி கார்னர்ல வச்சுக்கோங்க. கார்னர்ல வச்சுக்கிட்டு ஸோ நீட்டா நீங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம 3 inchesக்கு அவுட்டர் சர்க்கிள் வந்து டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கொயர் பீஸை பாதியா கட் பண்ணிட்டு 5 inchesக்கு 3 inchesக்கு ஒரு லேயர் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மீத பாதியில 7 inchesக்கு அந்த லேயர் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் இந்த மாதிரி 3 inchesக்கு 5 inchesக்கு ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ இன்னொரு ஹாஃப் ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, அதுல வந்து இந்த மாதிரி இப்போ 7 inchesக்கு அவுட்டர் சர்க்கிள் வந்து நம்ம டிரா பண்ணிக்க போறோம். மேல இருக்க குட்டி சர்க்கிள் வந்து எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான். அந்த ஆர்ம்ஹோல் இருக்குல்ல, அந்த ஒரே அளவு தான். கீழே இருக்க அந்த லென்த்தை மட்டும் தான் நம்ம அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி வைக்க போறோம் நம்ம. ஓகே, 3 inches 5 inches 7 inchesன்னு சொல்லிட்டு ஸோ இது நீட்டா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட்ல கண்டிப்பா ஃபோல்டா இருக்கணும், இன்னொரு சைட்ல கண்டிப்பா ஓப்பனா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து 7 inches லேயரை விரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். அதுக்கு மேல 5 inches லேயரை வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேல 3 inches லேயரை வச்சுக்கிட்டு இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் ஒன்னா வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 3 inches லேயர் மேல தெரியுதுல்ல, அதுதான் நல்ல பக்கம். ஓகேவா? நான் வந்து இப்ப ஸ்லீவோட நல்ல பக்கம் சொன்னேன்னா நான் அதுதான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த 3 inches லேயர் மேல தெரியுதுல்ல, அதுதான் நல்ல பக்கம் ஸ்லீவுக்கு. இப்போ இதுதான் இந்த ஃப்ரில் ஸ்லீவ்ஸ், 3 steps வைக்கிற ஃப்ரில் ஸ்லீவ்ஸ் வந்து இதுதான். இந்த மாதிரி சூப்பரா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்லீவோட நல்ல பக்கம் இருக்குல்ல, அந்த 3 inches இருக்குல்ல, 3 inches லென்த்துக்கு என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் ஃப்ரில் இருக்குல்ல, அது வந்து மேல தெரியணும். அதுதான் ஸ்லீவோட நல்ல பக்கம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஸ்லீவோட நல்ல பக்கமும் டாப்போட நல்ல பக்கமும் ஒன்றுக்குன்னு பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து ரைட் டவுன், ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் டவுன் சொல்லிட்டு சிங்கிள் ஸ்லீவுக்கு 2 டைம் அந்த மாதிரி நீட்டா ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதை செக்யூர் பண்றதுக்காக இன்னொரு ஸ்டிச்சிங்கும் டெஃபினட்டா நீங்க போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்க இன்னொரு ஸ்லீவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இன்னொரு ஸ்லீவும் நான் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம கீழே ஸ்கர்ட் பீஸ் அட்டாச் பண்ணலாம். இப்போ டாப் பீஸோட நல்ல பக்கம் மேல பார்த்த மாதிரி இருக்கு. அதுக்கு மேல சாரியில ப்ளீட் வச்சு எடுத்துக்கோல, அந்த ஸ்கர்ட் பீஸோட ராங் சைடு வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல லைனிங் கிளாத் இருக்கணும். அப்படி வச்சுட்டு 3 வேஸ்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் லேயர்ஸ் வந்து சொல்றேன். டாப் பீஸோட நல்ல பக்கம் மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல சாரியில ஸ்கர்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சிருப்போல, அதோட ராங் சைடு வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேல லைனிங் பீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வேஸ்ட்ல அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்க அட்டாச் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்ல பக்கமா எடுத்து பார்த்துட்டு நீட்டா ஃபினிஷ் ஆயிருக்குன்றதுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சைட்ல ஓரத்தையில் போட போற ஹோல் கிளாத்தையும் ராங் சைட்ல பரட்டி போட்டு அந்த ஃப்ரில் ஸ்லீவ்ஸ் இருக்குல்ல, நல்லா நீட்டா ஒரு லேயரையும் நீட்டா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கார்னர்ல ஸ்டிச்சஸ் போட்டு வந்துக்கோங்க. இதுதான் கொஞ்சம் கவனமா நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா 7 inches 5 inches 3 inchesன்ற போது அப்படியே அந்தந்த லேயர்ஸ் அங்கங்க மீட் ஆகும். அதை நீட்டா வந்து அட்டாச் பண்ணிக்கணும். அதே மாதிரி நாட்டும் நான் வந்து வேஸ்ட் கிட்ட அட்டாச் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே ஓரத்தையில் தான் நான் போட போறேன். ரெடி லென்த் வந்து நான் வந்து மார்க் பண்ணல, ஏன்னா நாட்டு வந்து அட்டாச் பண்றதுனால ஜஸ்ட் ஒரு 1 inch கேப்புக்கு அப்படியே ஓரத்தையில் மட்டும் 4 லேயரை ஒன்னா வச்சு அட்டாச் பண்ணிக்க போறேன். நீங்க அந்த ஃப்ரில் ஸ்லீவ்ஸ் மட்டும் நீங்க எடுத்து விடும்போது நீட்டா 7 inchesக்கு நீங்க வந்துட்டு அந்த 5 inches லென்த்துக்கு நேரம் உள்ள 2 சைடுல 2 கிளாத் இருக்கும்ல, ஸோ அதை நீட்டா நீங்க அந்தந்த லேயர்ஸ்க்கு எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை செக்யூர் பண்றதுக்காக இன்னொரு தையலும் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணிக்க போறேன். இப்போ ஆர்ம் ஹோல் மட்டும் எனக்கு தேவையான ரெடி லென்த் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரெடி லென்த் வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா இருந்தா கூட ப்ராப்ளம் இல்லை, பத்தாம போயிட்டா ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு பாப்பாக்கு. ஸோ டெஃபினெட்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம வீடியோக்கு டெஃபினட்டா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.